ரீகேப். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? டெய்லி பண்ண வேண்டிய சில நித்திய கர்மாக்கள் இருக்குது. அதில் ஒரு நித்திய கர்மா தான் டெய்லி தர்ப்பணம் பண்ணுறது. தர்ப்பணத்துலேயே 4 கேட்டகரி. நம்ம இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் பார்த்தோம், பித்ரு தர்ப்பணம். அதில் பேசிக் லெவல் வந்து லாஸ்ட் 3 தலைமுறை பித்ருக்களுக்கு பண்ணணும். அது 1 மாதத்துக்கு பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் லெவல் பித்ரு தர்ப்பணம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ண சொன்னேன். ஃபஸ்ட்டு 21 ஜென்ரேஷன்ஸ் 21 ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பித்ருக்களுக்கு பண்ண சொன்னேன் 2 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் 100 தலைமுறை பித்ருக்களுக்கு பண்ண சொன்னேன் இன்னொரு 2 மாதத்துக்கு. ஸோ டோட்டலாக 5 மாதத்துக்கு அப்புறம் நீ வந்து உன்னோட 100 தலைமுறை பித்ருக்களுக்கு நீ தர்ப்பணம் பண்ணியிருக்கேன் சோஃபார். ஸோ இன்னத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, வாட் டைம் இஸ் இட்? கரெக்ட் ஆன்சர். கொஞ்சோண்டு தியோரட்டிக்கல் நாலேஜ் தெரியறதுக்கு நேரம் வந்தாச்சு. இப்போது பேசிக் லெவல் பித்ரு தர்ப்பணம் பண்ணினதுக்கப்புறம் நீ இன்டர்மீடியட் லெவல் பித்ரு தர்ப்பணம் பண்ணுவேன் பார்த்தியா, லாஸ்ட் 21 தலைமுறை பித்ருக்களுக்கு. ஸோ அந்த லாஸ்ட் 21 தலைமுறை பித்ருக்களுக்கு நீ பண்ணும்போது அதுலேயே உன்னோட லாஸ்ட் 3 தலைமுறை பித்ருக்களும் அவங்களும் சேர்ந்துருக்காங்க. they are also included. நீ வந்து அவங்கள மறக்கலை, நீ வந்து அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது ஸ்டாப் பண்ணலை. இது வந்து நீ இது வரைக்கும் ரியலைஸ் பண்ணலைன்னா அது தெரிஞ்சுக்கோ. ஸோ அதே மாதிரி 21 தலைமுறை பண்ணினதுக்கப்புறம் நீ 100 தலைமுறைக்கு பண்ணுவேன் பார்த்தியா. ஸோ அந்த 100 தலைமுறையிலேயே உன்னோட லாஸ்ட் 21 தலைமுறையும் லாஸ்ட் 3 தலைமுறை பித்ருக்களும் தேர் ஆல்சோ இன்க்ளூடட். அவங்கள நீ வந்து மறக்கலை. நீ வந்து எந்த பித்ருக்களையும் வந்து ஓகே இவங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீ கைவிடலை. அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிட்டு தான் வர. நீ பேக் போக 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 உன்னோட எல்லா பித்ருக்களையும் நீ இன்க்ளூட் பண்ணுற. ஸோ நீ அட்வான்ஸ் லெவல் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தியரியை வந்து நீ தெரிஞ்சுக்கோ, நீ ரியலைஸ் பண்ணிக்கோ. எக்ஸாம்பிள் நம்பர் 1. இப்போது அவுட்டர் வேர்ல்டில், அதாவது மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஒரு பில்டிங் கட்டணுன்னா எப்படி கட்டுவாங்க? இப்போ ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் போடுவாங்க. இப்போது ஒரு வீடு கிடையாது, இது வந்து ஒரு 10 மாடி இல்லைனா 15 மாடி அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக போடுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் வேணால் ஒரு பில்டிங் கட்டும்போது அதோடய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த பில்டிங் வந்து நிறைய வருஷம் நிற்க முடியும். ஆனால் ஆன்மீகம், அதாவது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அப்படி கிடையாது. நீ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ப்ராக்ரஸ் ஆகணும்னா நீ எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கியோ, உன்னோட கார்மிக் பேகேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ, நீ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரஸ் பண்ணுவேன். அதுதான் அவுட்டர் வேர்ல்டுக்கும் இன்னர் வேர்ல்டுக்கும் வித்தியாசம். இப்போது நீ தர்ப்பணம் பண்ணுறது எல்லாம் வந்து உனக்கு யாருக்கெல்லாம் நீ கடன் பட்டிருக்கியோ அந்த கடன் எல்லாம் வந்து அந்த ருணம் எல்லாம் வந்து நீ ரீபே பண்ணிட்டு வர. பித்ரு தர்ப்பணம் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் 3 கேட்டகரி ஆஃப் தர்ப்பணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெய்லி தர்ப்பணம் பண்ண உன்னோட ருணம் வந்து நீ கம்மி ஆக ஆக நீ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள் நீ வந்து புரிஞ்சுக்கோ. எக்ஸாம்பிள் நம்பர் 2. இப்போது இந்தியாவில் ஸ்கூல் சிஸ்டம் எப்படி செட்டப் ஆகிருக்குன்றதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ குழந்தைய எல்கேஜியில் சேர்த்து விட்டால், அதாவது லோவர் கிண்டர் கார்டனில் சேர்த்து விட்டால், சில ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து 12வது வரைக்கும் அந்த குழந்தை அதே ஸ்கூலில் படிக்கலாம். ஸோ எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிக்கலாம். ஆனால் சர்டன் ஸ்கூல்ஸ்க்கு எப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அப்ரூவல் வந்திருக்கும் கவர்மெண்ட்டேருந்து. நீ 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் போகணுன்னா நீ வேறு ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும். இப்போ சர்டன் ஸ்கூல்ஸ் எப்படி இருக்குன்னா 10வது வரைக்கும் ஒரே ஸ்கூலில் குழந்தைய படிக்கலாம். 10வதுக்கு அப்புறம் நீ எந்த குரூப் எடுக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி நீ வேறு ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு 10வது வரைக்கும் சொல்லி கொடுக்குறதுக்கு தான் அப்ரூவல் வந்திருக்கும் கவர்மெண்ட்கிட்டேருந்து. இந்த ஸ்கூல் எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொன்னேன்னா, இப்போ உன்னோட கோத்திரம் என்னன்றது உனக்கு தான் தெரியும். அப்பாவோட கோத்திரம் ஒன்று, அம்மாவுக்கு வந்து பிறந்தாத்து கோத்திரம்னு ஒன்று இருக்குது. ஸோ அம்மா சைடு ஆஃப் த ஃபேமிலியில் வர தாத்தாவுக்கு இன்னொரு கோத்திரம். ஸோ இந்த 2 ஃபேமிலிக்கு தான் நீ இது வரைக்கும் இந்த 2 ஃபேமிலியில் வர பித்ருகளுக்கு தான் நீ இது வரைக்கும் 100 தலைமுறைக்கு பித்ரு தர்ப்பணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்க. இப்போ ஒரு கோத்திரத்துக்கும் அந்த கோத்திரத்தோட அதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அதிபதினா அந்த கோத்திரத்துலேயே ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் லெவல் யார் அட்டைன் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான். ஸோ ஒரு கோத்திரத்தோட அதிபதியும் அந்தந்த கோத்திரத்தோட டிசெண்டன்ஸ், அதாவது அந்தந்த கோத்திரத்தில் பிறந்தவங்கள அவங்க எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களால கரையேற்ற முடியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, சில ஸ்கூல்ஸ்க்கு வந்து எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டேருந்து அப்ரூவல் வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி
அந்த கோத்திர அதிபதிக்கு அவர் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்பிரிச்சுவலாக எவால்வ் ஆயிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட டிசெண்டன்ஸை அவங்களால கரையேற்ற முடியும். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு கடவுள்கிட்டேருந்து பெர்மிஷன் இருக்குது. இப்போது சில பேர் வந்து சொந்த முயற்சியால் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்பிரிச்சுவலாக அட்வான்ஸ்டாக ஆயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கோத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, எல்கேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் சில ஸ்கூல்ஸ்க்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சில கோத்திர அதிபதிகள் அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ப்ராக்ரஸ் ஆயிருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களால அவங்களோட டிசெண்டன்ஸை பிளெஸ் பண்ணி கரையேற்ற முடியும். இன்னும் சில கோத்திராதிபதிகள் எப்படின்னா சப்த ரிஷிஸ்லேருந்து டிசெண்டன்ஸ் ஆனவங்க, ஸோ அதாவது பிரம்மஞானம் தெரிஞ்சவங்க. ஸோ இந்த மாதிரி கோத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பார்த்தியா, எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த சப்த ரிஷியோட டிசெண்டன்ஸுக்கு அவங்களால அவங்களோட டிசெண்டன்ஸை அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக ஆசீர்வாதம் பண்ணி கரையேற்ற முடியும். இதனால தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஸ்டெப் நம்பர் 1 உன்னோட பித்ருக்கள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், இன்னொரு காரணம் இது தான். ஸோ ஒரு கோத்திர அதிபதியாலேயும் அவங்கவுங்க பேரம் பேத்திங்களை எவ்வளோ தூரத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணி ப்ளஸ் பண்ணி கரையேற்றுவாங்களோ அந்த அளவுக்கு அவங்கக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உன்னால் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே காலடி எடுத்து வைக்க முடியும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, எல்கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். ஸோ கோத்திர அதிபதியால் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் அவங்களால பண்ண முடியும்னா நோ ப்ராப்ளம். நீ 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு படி, அதுக்கப்புறம் நீ 6th ஸ்டாண்டர்டுக்கு போகலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் சர்டன் ஸ்கூல்ஸில் வந்து என்ரோல் பண்ண முடியும்னு. நோ ப்ராப்ளம், நீ 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு படித்து முடி, அதுக்கப்புறம் நீ 11th ஸ்டாண்டர்ட் போகலாம். இப்போ நீ இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்னு. நீ வந்து உன்னோட கோத்திராதிபதி வந்து ஒரு சப்த ரிஷியோட டிசெண்டன்ட் நீயாக இருந்தால் உனக்கு வந்து வேறு எங்கேயுமே போக வேண்டாம். உன்னோட கோத்திராதிபதியே உனக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்களாலே முடியும். அவங்க ஆசீர்வாதம் இருந்தால் உன்னால் ஈஸியாக ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்டர் ஆக முடியும். ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்டோரி, உன்னோட பித்ருக்களோட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நீ வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வர முடியும். இப்போது இன்னத்த டாபிக் பார்க்கலாம். அட்வான்ஸ் லெவல் பித்ரு தர்ப்பணம். நீ பேசிக் லெவல் பித்ரு தர்ப்பணம் எப்படி பண்ணினியோ அதே மாதிரி தான், அதே சிட்டிங் டைரெக்ஷன், அதே இன்க்ரீடியன்ட்ஸ், அதே பொசிஷன், எல்லாமே அதுதான். ஆனால் இப்போது நீ 1,00,000 ப்ரீவியஸ் தலைமுறை பித்ருக்களுக்கு நீ தர்ப்பணம் பண்ண போகிற, போத் அப்பா சைட் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் அம்மா சைட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி 1,00,000 தலைமுறை பித்ருக்களுக்கு எவ்வளோ நாளைக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒரு 6 மாதத்துக்கு பண்ணு. நீ 6 மாதத்துக்கு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தேன்னா நீ தர்ப்பணம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஒரு சுமாராக 1 வருஷம் ஆயிருக்கும். ஸோ 1 வருஷத்தில் நீ வந்து 1,00,000 ப்ரீவியஸ் தலைமுறை பித்ருக்களுக்கு இது வரைக்கும் தர்ப்பணம் பண்ணிட்டு வந்திருக்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அது வந்து அப் டு யூ. அட்வான்ஸ் லெவல் பித்ரு தர்ப்பணமில் மினிமம் எவ்வளோ தலைமுறை பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணணும் அது ஒன்றை பொறுத்து. இப்போ நான் 1,00,000 தலைமுறைன்னு சொன்னேன் பார்த்தியா, அது மினிமம் ரெக்குவயர்மெண்ட். ஸோ 1 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணலான்னா 1,00,000லேருந்து மேபி திருப்பி ஒரு 10,00,000 ப்ரீவியஸ் தலைமுறை பித்ருக்களுக்கு பண்ணு, ஒரு 6 மாதத்துக்கு பண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு 6 மாதத்துக்கு நீ 1 கோடி பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீ பேக் போயிட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் போகிறேன்றது ஒன்றை பொறுத்து இருக்குது. ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீ டெய்லி தர்ப்பணம் பண்ணும்போது உன்னோட பித்ருக்கள்கிட்டேருந்து நீ கேட்குறதுனால எல்லாருக்கும் இம்மீடியட்டாக ஆசீர்வாதம் வரும்ன்றது கேரண்டி கிடையாது. ஒருத்தரோட கர்மாவை பொறுத்து, ஒருத்தரோட கோத்திரத்தில் அந்த பித்ருக்களோட ருணத்தை பொறுத்து ரிசல்ட்ஸ் வந்து வேரி ஆகும். 1 வருஷத்துக்கு அப்புறம் நீ 1,00,000 தலைமுறை பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுனால அந்த 1,00,000 தலைமுறை பித்ருக்கள்கிட்டேருந்தே உனக்கு இம்மீடியட்டாக ஆசீர்வாதம் வரும்ன்றது சொல்ல முடியாது. ரிசல்ட்ஸ் வந்து வேரி ஆகும். அது பாயிண்ட் நம்பர் 1, அது ஞாபகம் வச்சுக்கோ. பாயிண்ட் நம்பர் 2, மினிமம் 1,00,000 பித்ருக்கள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் உன்னால் நீ எந்த கோத்திரத்தில் பிறந்தையோ அந்த கோத்திரத்தை விடுறதுக்கு உனக்கு பெர்மிஷன் இருக்குது. ஸோ 1 வருஷத்தில் வரலாம், 2 வருஷம் ஆகலாம், எவ்வளோ ஆகும்னு தெரியாது. எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், வாழ்க்கையில் உனக்கு சேஞ்சஸ் வரும். நீ வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் தர்ப்பணம் தான் 1 வருஷம் வரைக்கும் பண்ணின்னு இருக்க. இந்த 1,00,000 பித்ருக்களோட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் நீ அடுத்த கேட்டகரி ஆஃப் தர்ப்பணம், அடுத்த 3 கேட்டகரி ஆஃப் தர்ப்பணம் இருக்குது, அதையும் எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் உனக்கு வந்து ஆன்மீகத்துக்குள்ளே என்டர் ஆக முடியும். எஸ்பெஷலி அகோரா. நீ இந்த அளவுக்கு, அது பாயிண்ட் நம்பர் 3.
ஸோ இந்த அளவுக்கு நீ வந்து உன்னோட ருணத்தை எல்லாத்தையும் ரீபே பண்ணிவிட்டு அகோராக்குள்ளே என்டர் ஆனேன்னா உனக்கு ரிசல்ட்ஸ் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வரும். இப்போது 1,00,000 பித்ருக்கள்கிட்டேருந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அப்படின்னு நீ வேணால் பெருமையாக நினச்சிக்கலாம். ஆனால் நீ உள்ள ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உனக்கு வந்து என்னடா ரிசல்ட், இந்த மந்திரத்தை நான் இவ்வளோ தடவை சொல்கிறேனே எனக்கு இன்னும் பலன் வரலையே அப்படின்னு நீ நினச்சா, பக்கத்தில் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லி கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு ரிசல்ட் தெரியுறதேன்னா நீ 1,00,000 தலைமுறை பித்ருக்கள்கிட்ட தான் நீ ஆசீர்வாதம் வாங்கியிருக்க. ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் அவள் வந்து 1,00,000 கோடி அவளோட பித்ருக்கள்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாம். அதனால் அவளுக்கு வந்து ரிசல்ட் டக்கு டக்குன்னு வருது. ஸோ ஒருத்தரோட கர்மாவை பொறுத்து ஒருத்தர் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க பித்ருக்கள்கிட்டேருந்து பேக் போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட எனர்ஜிஸ் எல்லாம் நீ வித்ஸ்டாண்ட் பண்ண 100 ஜென்ரேஷன்ஸ்லேருந்து 1,00,000 ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் பித்ருக்கள் வரைக்கும் போக போக நீ அந்த ஹையர் லெவல் ஆஃப் எனர்ஜிஸ் வரும்போது நீ 0ல் இருந்து அதை தாங்குற. ஸோ இந்த மாதிரி நீ உன் தேகத்தை பழக்கப்படுத்தினா தான் கடவுள்ன்றது என்னது, அந்த வந்து இன்ஃபினிட்டி, அந்த எனர்ஜி, அந்த உருவமில்லா சக்தி கிட்ட நீ நெருங்கணுன்னா உன்னோட பாடி வந்து 0ல் இருக்க தான் உன்னால் இன்ஃபினிட்டி கிட்ட நியர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீ உன்னோட தேகத்தால் அந்த அளவுக்கு அந்த ஹையர் எனர்ஜிஸை தாங்க முடியாது. இது பாயிண்ட் நம்பர் 4.